அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நீதான் என் உலகம். நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்றேன். அதுக்கு நீ என்னைக்கு உணர்றியோ அன்னைக்கு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆவறோம். அது வரைக்கும் யூ ஆர் மை ஸ்வீட்டஸ்ட் எனிமி. எங்க அம்மா தான் என் உலகம்னு சொன்னல. இப்போ வெற்றுமை தான் என் உலகம். SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. சிறுமியை கடத்தி சென்று கொள்ளிடம் ரயில்வே பாலத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்திருக்கிறது. 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் I think our law has to be much more strict and much more stronger. இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து இந்த law அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை. இன்னுமே வந்து சீமனோடைய பார்ட்டிகல்ஸ் கிடைக்குதா அந்த இடத்துல அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கோம். மனிதரால் மாறினா மட்டும்தான் அந்த நியாயம் கிடைக்கும். I think for once we should all start being more human than being more TRP driven or being more news driven. இது தப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதை நம்ம நிறுத்தணும்னாலே தைரியமாக வெளியே வந்து சொல்லுவோம். அதற்கான ஒரு பதில் கிடைக்கும். And for God's sake, let's get the law a little more strict. Justice delayed is certainly justice denied. பட் நான் உண்மையை சொல்றேங்க, இந்த மாதிரி சில ஆண்கள் நிறைய ஆண்கள் இங்க எங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கீங்க. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கும் மிகப்பெரிய சக்தியும் இங்க இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் தான். So many of the men in my life are my biggest strength. அதனால எல்லா ஆண்கள்லாம் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆண்கள். மிஸ்டர் நித்திலன் சுவாமிநாதன் நம்மளுடைய மகாராஜா திரைப்படத்துடைய டைரக்டர். குரங்கு பொம்மை படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் நித்திலன் சுவாமிநாதன் சாருக்கு. ஓகே, நம்ம எல்லாருடைய ப்ரைடாக இவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி லாஸ்ட் இயர் நீங்கள் கொடுத்த ஒரு ஹிட் பல வருஷங்களுக்கும் பேசும். அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு படத்தை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த தருணமில் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெண், அவங்களை இங்கே அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது யார், என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஜிடி டீச்சர்னு ஒருத்தர், அவங்க தமிழ் டீச்சர், அவங்க எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர்ட். ஓகே, நீங்கள் லாஸ்ட் வருஷத்துடைய 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு படம், மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் படம். அட் த சேம் டைம் 200 crores, அடுத்து 300 crores எப்போ சார்? படம் நல்லா இருக்கா இல்லையா, அந்த பிடிச்சிருக்கல அவ்வளோதான் மேட்டர். 200 crore 300 அது டசன்ட் மேட்டர், அது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே சார், ஏன்னா நீங்கள் எடுத்த படமுமே மகாராஜுமே சார் லைஃப் லெசன் இஸ் குளோபலாக சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபிலிம். இங்கே மட்டும் கிடையாது, அக்ராஸ் குளோப் வந்து அந்த படம் வந்து போய் சேர்ந்துருக்கு. ஸோ அடுத்ததாக உங்களுடைய படைப்புக்கான வேலைகள் ஆரம்பமாயிடுச்சா சார்? எழுதிட்டுருக்கேன். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனால் தெரியும் இது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி. இப்போ ரைட்டிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஓகே சார், ஆல் தி வெரி பெஸ்ட். அந்த படத்துக்காக நாங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ், இப்போ நீங்கள் வந்து யாருக்கு அவார்ட் ப்ரெசென்ட் பண்ண போறீங்க அப்படின்றத ஒரு ஏவியில் பார்த்துடலாம். யார் அந்த அவார்ட் வின்னர்? விஜே அர்ச்சனா அவர்களுக்கு தி இன்ஸ்பிரேஷனல் ஐகான் என்ற விருதினை கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது SS Music. எஸ், இன்ஸ்பிரேஷனல் ஐகான் 2025 அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சத்தம் போட்ட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சத்தம் போட ஆட்களுக்கும் வணக்கம். அர்ச்சனா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது அது முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணும்போதும் சரி, அவங்களோட ஒரு பேசுறதுல மைண்ட் ரொம்ப இன்ஸ்பயர் இருக்கும். எனக்கு ஒளியும் பார்த்துருந்த சமயத்தில் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்து அவங்களோட காமெடி டைம் பார்க்க ஆரம்பித்தோம். அவ்வளோ டைமிங், அவ்வளோ பர்ஃபெக்ஷன். இப்போ அவங்களோட வாவ் லைஃப் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்காங்க. உங்கள் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு மேம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். நீங்கள் எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க, பட் திஸ் மஸ்ட் பி வெரி ஸ்பெஷல் டு யூ. விமென்கான ஒரு அவார்ட் ஷோவில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலாக வந்து ஒரு அவார்டு வாங்குறீங்க. அது நித்திலன் சார். I think that is the icing on the cake. Yes. நித்திலன் சாரோடைய மகாராஜா திரைப்படத்தை நானும் என் மகளும் ஒன்றாக உட்கார்ந்து பார்த்தோம். அதில் 2 அற்புதமான விஷயங்கள். பாதிக்கப்படுற இடத்துல கோபம் நியாயம், ஆனால் மன்னிச்சுட்டு அந்த பொண்ணு திரும்பி போகும் இல்லைங்களா, அது வேற லெவல் சார். அதை பேசும்போது எனக்கு இப்போ கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. ஒரு தந்தையின் ஆதங்கம், ஒரு பெண்ணின் ஆதங்கம், அதுக்கப்புறம் அந்த மகள் நீ யாரடா எனக்கு அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பா இல்லைங்களா, அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணியை இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு திரைப்படமாக கொண்டு வந்து கமர்ஷியலாக 200 கோடி சம்பாதித்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய பெரிய கைதல் கொடுக்கணும். I think that's the kind of inspiration that he truly is. A big round of applause to Nithilan sir. And Nithilan sir,
I can't even thank you enough. அவ்வளவு பெரிய பெரிய நன்றி நீங்க வந்து இந்த அவார்ட் கொடுத்தது. I think it makes it truly special. மனமார்ந்த நன்றிகள் சார். Thank you very much. Thank you. ஒரு சின்ன குழந்தையா வந்து தத்து கொடுத்துட்டாங்க டிவிக்கு. அதுக்கப்புறம் டிவியில வந்து அடிச்சு தம்சம் பண்ணாங்க. அப்புறம் ரேடியோ இருக்கா அப்படின்னு கேட்டா ரேடியோ இருக்கு. அதுவும் வந்து பீக் டைமிங்ல வந்து ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி யூடியூப்ல இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் அடிச்சு தம்சம் பண்ணி வேற லெவல்ல வந்து நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க யங் ஜென்ரேஷன் கூட. I think over generations, over decade, you've been an inspiring woman doing extraordinary things. And I think இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்திருக்கும். அந்த கனவை வந்து பர்சியூ பண்ணி வந்திருப்பாங்க. Thank you so much. Thank you. We very happy உங்களை இன்னைக்கு ஹானர் பண்றதுல. Thank you so much. Thank you to SS. பெரிய congratulations to SS Music அவங்களுடைய டெபியூ அவார்டுக்கு. My association with SS Music is very special. ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க கூட ஒரு பெரிய அசோசியேஷன். எனக்கு என் குழந்தைங்க ஒரு பெரிய சாதனை படைச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சாதனை மீடியா தான் இதை பார்க்குறேன். அதுக்கு பெரிய நன்றி. And quite honestly, with two adorable women that I truly love, இந்த ஆங்கரிங் அப்படின்னு ஒரு கேம் இருக்குல்ல, அது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நிறைய நான் படிச்சிருக்கேன் அதில், நீங்கள் இவங்கள மாதிரி பண்ணுறீங்க அவங்கள மாதிரி பண்ணுறீங்கன்னு. டிடியோட பேரும் எடுப்பாங்க, பிரியங்காவோட பேரும் எடுக்கிறாங்க. நிறைய முறை உங்களை மாதிரி நான் பண்ணேன், அதை பண்ணி இன்னைக்கு இந்த அவார்டு வாங்கியிருக்கேன் நினைக்கும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் சீரியஸ்லி three of us who traveled that beautiful journey together, மூணு பேரும் ஒரே இடத்துல கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறதுக்கு SS Music அதுக்கே உங்களுக்கு தனியா ஒரு கைத்தட்டல கொண்டு வரணும். ஏன்னா honestly I'm telling you, this for me is like the biggest reunion of Tamil television. What a moment this is. Very special ரா. வேற எதுவுமே வேணாம் உங்களுக்கு. அவ்வளோ ரெண்டு அழகிகள், ஹைப்பர் அழகி, கம்மியா சொல்லாது ஜாஸ்தியா சொல்லு, சூப்பர் அழகி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம்னா அதை விட ஹாப்பியா இருக்கவே முடியாது. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் எஸ், நிறைய ஸ்பெஷல் பீப்புள் சந்திக்க கிடைச்சது. சோ மச் மை டார்லிங்ஸ் ஹூ ஆர் சிட்டிங் ஹியர். உள்ள வரும்போது அக்கா எங்கடிங்க அக்கா 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 அப்படின்னு ஒரு வைப், ஒரு எனர்ஜி இருக்குல்ல, இது போதும்டா, வேற என்னடா சம்பாதிக்கணும் லைஃப்ல, இதை சம்பாதிச்சாச்சா எங்கேயோ போயிடலாம். ஐ திங்க் that's the biggest moment of my life. Thank you. But this cute இந்த இடத்துக்கு வர்றதுக்கு we know இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஜர்னி இருக்கு. 25 years of hard work and pain அதுல கண்டிப்பா இருக்கு. With love and passion நீங்க ஒரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் இருக்கிறப்போ கேட்டேன், எப்படி அக்கா அந்த 24 hours நீங்க வேலை செய்றீங்க அப்படின்ட்டு. You just love what you're doing அப்படின்னு தான் எங்களுக்கு நீங்க சொன்னீங்க. எஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி இதுல நிறைய கஷ்டங்களும் இருக்கு. ஒரு விமனா ஸ்பெஷலா இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க அப்படின்றப்போ இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். அது வந்து கடந்து வந்து பாதி பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏவி நாங்கள் ரெடி பண்ணோம் உங்களுக்காக. அது நான் ரெடி பண்றப்போ ஐ வாஸ் தேர் இன் தி எடிட்டர் டேபிள் அண்ட் ஆல், அண்ட் இட் வாஸ் வெரி ஹர்ட்ஃபுல் டு see these things. எப்படி இதெல்லாம் வந்து நம்ம என்னைக்கு இதெல்லாம் ஓவர் கம் பண்ண போகிறோம், இது ஏன் இப்படி நடக்குதுன்ற ஒரு பெரிய கோவம் ஒன்று வருது. அது ஹர்ட் ஆகிறதுக்கு தாண்டி ரொம்ப ஒரு கோவம், ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு பதில் வந்து ஐ வாண்ட் டு நோ ஃப்ரம் யூ பிகாஸ் your journey is long அப்படின்றனால. ஸோ அந்த ஏவி ஒன்று பார்த்துக்கலாம். சிறுமியை கடத்தி சென்று கொள்ளிடம் ரயில்வே பாலத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்திருக்கிறது. 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் ஓடும் ரயிலில் கருவுற்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட நிலவரம் குறித்து நான் கெஞ்சினுங்க, தயவு செஞ்சு வேண்டாம் தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணாத. So this is a very serious thing to talk about. அதாவது ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு விமென்ஸ் டே செலிப்ரேஷன் தான். பட் ஸ்டில் நம்ம இன்னைக்கு இதை செலிப்ரேட் பண்ணுவோம். விமெனாக இருந்து இதை நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இது ஒரு பெரிய ஒரு விக்ட்ரியாக கொண்டாடுறோம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து விமென் எஸ்பெஷலி டெய்லி இந்த மாதிரி ஒரு ஒரு கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. what do you have to say for this? ஒரு பொண்ணா வந்து உங்களுக்கு என்ன கோவம் வருது, என்ன மாறணும் அப்படின்னு தோணுது? I think our law has to be much more strict and much more stronger. இன்னும் நிறைய இடங்களில் வந்து இந்த லா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை. இன்னுமே வந்து சீமனோடைய பார்ட்டிகல்ஸ் கிடைக்குதா அந்த இடத்துல அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியுது அந்த இடத்துல அதை கம்ப்ளீட்டாக ஆம்பிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல தவறு நடந்தால் அதை மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம். ஆனாலுமே அந்த இடத்துல அந்த தவறை மறைப்பதற்கு அதிகமான மக்கள் வேலை செய்கிறாங்களே தவிர்த்து நியாயத்துக்காக வேலை செய்பவர்கள் ரொம்ப குறைவு. மனிதரால் நம்ம மாறினா மட்டும்தான் அந்த நியாயம் கிடைக்கும். I think for once we should all start being more human than being more TRP driven or being more news driven. நம்ம பார்க்குறது ரொம்ப கம்மி. இப்போ நம்ம பார்த்ததுல வந்து I think is 1% of the number of cases that happen every day. ஒவ்வொரு நாளுமே பாலியல் வன்முறை நடக்குது. நம்ம இதை பார்க்கறது வந்து தெரியாத ஒரு மனிதன் வந்து என் மேலே கை வைக்கிறது. நிறைய பெண்களுடைய குடும்பங்கள்லேயே கணவரே ஒரு பாலியல் வன்முறை மாதிரி தான் அவருடைய மனைவியை ட்ரீட் பண்ணுறாரு. எத்தனையோ வீடுகளில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஐ திங்க் we have to wake up. பெண்களாக நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். இன்னொரு பெண்ணை கேலி செய்யாமல், இன்னொரு பெண்ணை இது தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம
நம்ம நிறுத்தணும்னாலே தைரியமாக வெளியே வந்து சொல்லுவோம், அதற்கான ஒரு பதில் கிடைக்கும். அண்ட் ஃபார் காட் சேக் லெட்ஸ் கெட் த லா லிட்டில் மோர் ஸ்ட்ரிக்ட். இதுக்கு அவ்வளோ ஒரு 10 வருஷம் 15 வருஷம்னு எடுத்து ஒரு நேரத்துக்கு மேலே இதுக்கு பதிலே கிடைக்காதா அப்படின்னு கைவிட்டுறோம்ல, அந்த மாதிரி ஒரு தருணம்க்கு வேண்டாம். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் சர்டன்லி ஜஸ்டிஸ் டினைட். அது எவ்வளோ சீக்கிரம், அதுக்கு ஒரு லா இருக்கணும், 3 மாதத்துக்குள்ளே இதுக்கு தண்டனை தரப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் வரணும். ஸோ ப்ளீஸ், ஐ திங்க் ஜஸ்ட் த லீகல் சிஸ்டம், ஒரு ரொம்ப ஹம்பிளான ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு மகளின் தாயாக ஒரு மகளாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் அந்த லீகல் சிஸ்டம் அந்த லாவை இன்னும் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்குங்க, இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகுங்க. எவ்வளோ முடியுமோ லெட்ஸ் கெட் த பனிஷ்மெண்ட்ஸ் லிட்டில் மோர் சீரியஸ் அப்படின்னு தான் சொல்வேன். கஷ்டமாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அபவுட் 1.5 months ago ஜாரா அவளுடைய தந்தை கூட ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் ஒரு டார்க் ரோடில் ஒரு பிளாக் கலர் சாரி வித் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் அண்ட் ரெட் கலர் ஹேண்ட்பேக் போட்டுட்டு நிற்கிறா. டாக்ஸிக்காக சோஷியல் மீடியாவில் ஒரு ரேட் எவ்வளோக்கு வருவேன், ஒரு நைட்டுக்கு எவ்வளோ, காரில் பண்ணால் எவ்வளோ அப்படின்னு எனக்கு அவளை ஜாராவோடைய காமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஒரு மகளாக அவள் பதில் சொன்னது, ஒரு பெண்ணாக அவள் பதில் சொன்னது, ஷேர் பண்ணாதெல்லாம் தயவுசெய்து இதை நிறுத்துறீங்க அப்படின்ட்டு. நிறுத்தவே மாட்டான், பட் அதை நம்மளை எஃபெக்ட் பண்ணுதில்ல. ஒரு 17 வயசு குழந்தைய நீங்கள் இதை கேட்குறீங்கன்னா 3 மாத குழந்தையிலேருந்து பிணமான 3 மணி நேரம் வரைக்கும் people are being raped and that is a fact. இது மாறணும்னா மனிதர்களாக நம்ம மாறணும், அது இல்லைனா நம்ம தலையாக அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கலியுகன்னு சும்மா சொல்லலை. ஐ திங்க் we have to beat it, we have to fight it. பட் நான் உண்மையை சொல்கிறேங்க, இந்த மாதிரி சில ஆண்கள் தான், நிறைய ஆண்கள் இங்கே எங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கீங்க. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கு பின்னாடி இருக்கும் மிகப்பெரிய சக்தியும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் தான். so many of the men in my life are my biggest strength. அதனால் எல்லா ஆண்கள்லாம் சொல்ல மாட்டேன், அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆண்கள், ஆனால் அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஆண்கள் தான் தோ இங்கே இருக்காங்க. என் குழந்தைகள், என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் ஆண்கள், நம்மளை நல்ல கண்களில் பார்க்கக்கூடிய ஆண்கள் அதிகம் இந்த உலகத்தில். அவங்கள நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க அக்கா. அதாவது ஐ டோன்ட் நோ, ஒரு அம்மாவும் சரி, நீங்கள் ஒரு மகளாகவும் சரி, இத்தனை வருஷங்களில் மீடியான ஒரு இடத்துல இருக்கிறப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதையும் தாண்டி இங்கே நிற்கிறீங்க அப்படின்றப்போ இட் இஸ் ட்ரூலி இன்ஸ்பிரேஷனல். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சார்பாகவும் சக பெண்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் டு அவர் கவர்மெண்ட், டு எல்லாருக்குமே த லா ஹஸ் டு பி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அமல்படுத்தினாங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் எஸ்எஸ் மியூசிக் டீம் சார்பாக இந்த ஒரு ரெக்வஸ்ட் நாங்கள் வைக்கிறோம். ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இதை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கலாம் அண்ட் அட் த சேம் டைம் அடுத்தவங்களையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம நகரலாம். ஸோ இந்த நேரத்தில் அக்கா இன்னொரு ஸ்பெஷல் ஏவி, அதாவது நீங்கள் யூஆர் லைக் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆஃப் எஸ்எஸ். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு ஷோ நாங்கள் பண்ணோம்னா வில் இன்ஃபேக்ட் என்னோட பாட்காஸ்ட் ஷோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் நீங்கள். ஸோ அந்த மாதிரி we're very close to you. ஸோ எங்களோட மெமரிஸ்லேயே நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு குட்டி வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கோம். Can we see that? நீங்க அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க இது பாருங்களேன், ரொம்ப பொறாமப்படுறாங்க நிறைய பேர் இது பார்த்து. நிச்சயமா எதிர்பார்க்கல. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தானே முன்னுக்கு வந்தது. இது யாருடைய அந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை, அவங்கள்ட்ட போய் கேட்கறது ஷோக்கு, மா இது வருதேம்மா இதை போய் கேளு, இது அடுத்தது நீ பண்ணலாமே, அது என்ன எனக்கு வரணும்னா அது வரும், நான் போய் கேட்க மாட்டேன். நான் 6 மாதம் வீட்டில் உட்காந்துருப்பேன், பரவாயில்ல உட்காந்துருக்கேன், ஆனால் நான் போக மாட்டேன், நான் போய் யாரையும் கேட்க மாட்டேன். ஷி won't work பட் இட்ஸ் ஓகே, அடுத்தது வரும், எனக்கு அது வரும்பொழுது நான் போய் பண்ணிடுவேன். ஆல்வேஸ் அந்த இதை விட்டு கொடுக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது நிறைய பேசியிருக்காங்க, பட் நாங்கள் தான் நானே இவ்வளோ அதை ஹேட்ரட் எதுக்கு, ஏன்னா நம்மளால் நம்ம வரும்பொழுதே நமக்கு இவ்வளோ நாள் தான் எழுதியிருக்கு, அதில் எதுக்கு உனக்கு ஹேட்ரட்? அவ்வளோ ஹேட்ரட் தேவையே இல்லையே. யாருன்னு கூட தெரியாது உனக்கு, அவளுக்கு என்ன வந்தது என்ன போச்சுன்னே உனக்கு தெரியாது. why do you want to hate anybody with no reason? அம்மாக்கு இப்போ நீங்கள் அது நன்றியோ இல்லை அன்போ ஏதோ ஒன்று என்ன சொல்லணும் அம்மாக்கு? உண்மையை நான் சொல்கிறேன் சரியா, எனக்கு 2 மாதம் பேச தெரியாது. எனக்கும் அம்மாக்கும் ஒரு நாள் கூட சண்டை இல்லாமல் போனது கிடையாது. எவ்ரிடே சண்டை போடுவோம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நண்பர்கள்னு கிடையவே கிடையாது. ஒரு புலம்புறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, எனக்கு கிடையாது. கோவப்பட்ட அந்த கோவத்தை ஒருத்தருக்கு மேல காட்டணும்ல, அந்த ஆள் எனக்கு கிடையாது. எனக்கு என் உலகமே அம்மா தான். அது அம்மா இன்னும் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா திரும்பியும் இந்த உலகத்துக்கே கேட்கிற மாதிரி சொல்றேன், அம்மா நீ தான் என் உலகம். நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்றேன். அதுக்கு நீ என்னைக்கு உணர்றியோ அன்னைக்கு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம். அது வரைக்கும் யூ ஆர் மை ஸ்வீட்டஸ்ட் எனிமி, bloody sweet enemy. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்த மூச்சு உனக்குள்ளும் உண்டு, மானெங்கும் வண்ணம் பூவெல்லாம். ஆக்சுவலி நான் அம்மாவோட குரலை மறந்துட்டேன். 40 days கிட்ட ஆயிடுச்சு அம்மா
இழந்து. நான் அவங்க குரல் ஆக்சுவலி மறந்துட்டேன். நான் அவங்க ஃபோனெல்லாம் எடுக்க இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க குரல் கேட்க மறந்துடுச்சு. இப்போ சடனே அம்மாவே திரும்பி வந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ இந்த டயத்தில் ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. அம்மா வந்து தான் என்னுடைய உண்மையான ஒரு நண்பராக இருந்தாங்கன்ட்டு. இன்னைக்கு அம்மாவை அந்த உண்மையான நண்பரை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? எங்கள் அம்மா தான் என் உலகம்னு சொன்னல. இப்போ வெற்றுமை தான் என் உலகம். I have to move forward. I will. Time எடுக்கும். I want to grieve it. Time எடுப்பேன். But I'll be okay. She's there. She's watching. இங்கே நின்றுட்டு இருப்பாங்க இப்போ. Exactly. சரியா பேசு, கரெக்டாக பேசு. சரி, ஏன் இந்த சாரி இவ்வளோ சிம்பிளாக கட்டிட்டு வந்தேன், ஒழுங்காக வந்திருக்க வேண்டியதானே. ஏதாவது ஒன்று இப்போ போனோடனே ஏதாவது ஒரு திட்டு இருக்கும். பட் யா, Amma will be truly happy and proud of you, Achuma. I hope. She will be. I think she's just too busy with my father now. 25 வருஷம் ஆயிடுச்சு இல்லை நடுவில். அப்பா இருந்து அம்மா போக 25 வருஷம். அவங்க 2 பேரும் இப்போ ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. டேட்டு, சைனீஸு, படம் பார்க்குறதுன்னு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இன்னும் ஒரு மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா திரும்பி எங்களை பார்க்கும். இப்போ ஃபுல்லாக டேடி லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. So she'll be back. Yes, so don't worry. Amma will be very happy, as I said. And we all love you more. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அச்சுமாக்கு. Thank you so much. Thank you. அக்கா, ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயமும் சர்ப்ரைஸாக கேள்விப்பட்டோம். என்னடா? இந்த ஃப்ளோருக்கும் அம்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கா? ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து ஷூட்டுக்கு வராமல் இருந்ததே கிடையாது. இந்த எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்டோட அம்மா எப்பவுமே அவங்க அம்மா கூட போவாங்க அப்படின்ட்டு. ஜாரா பிறந்ததுக்கப்புறம் ஜாரா ஸ்கூலில் இருக்கிற டைமிங்கில் மட்டும் இதே ஃப்ளோரில் தான் சரிகமாப்பா ஆரம்பிச்சது. இதே ஃப்ளோரில் தான் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆரம்பிச்சது. இதே ஃப்ளோரில் அதிர்ஷ்லக்ஷ்மி ஷூட் பண்ணியிருக்கேன். என்னுடைய கோல்டன் ஃபேஸ் வித் ஜீ தமிழ் நடந்தது இந்த ஃப்ளோர், இதே ஃப்ளோரில். ஸோ கண்டிப்பாக எங்கள் அம்மா இருப்பாங்க. அம்மா உட்காந்து ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஓடும் இந்த நிகழ்ச்சி. டெஃபினெட்லி அம்மா சிட்டிங் ஹியர் சம்வேர். யாருக்குள்ளேயோ கண்டிப்பாக உட்காந்துருப்பாங்க. டெஃபினெட்லி சொல்ல முடியாது. இன்னைக்கு ஜாக்லினில் வந்து இப்படியே உட்காந்துருக்கிறத பார்த்தா எங்கள் அம்மா அப்படி தான் இருக்கும். Thank you so much, Achuma. Once again, we all love you so much. And love you too. Thank you very, very much. And to SS Music, மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் to you guys, because you guys are truly special. And சக்சஸ் பார்ட்டிக்கு மறக்காம எங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. இதோ இந்த ஃப்ரண்ட் ரோல இருக்கவங்க எல்லாரும் வரணும் சக்சஸ் பார்ட்டிக்கு. ஓகேவாடா? SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025.